சார் இங்கே நிப்பாட்டிங்களா சார்? இது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சார். இங்கேயா? ஏன்? இதுக்கு மேலே போனால் செக் போஸ்ட் இருக்குது சார். ஓ, சாரு ரூம் கீஸ்ல எந்த பேக்ல இருக்கு? ஜெரிட்ட கீழ்டா, அவன் தான் பேக் பண்ணான். அவனா? ஆமா, அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் தான் இல்லங்கறானே. இரு ஒரு செகண்ட் இரு. டேய் இந்த பேக்ல இருக்குடா. ஏய் இல்ல இந்த பேக்ல இருக்கான். ஓகே. இருக்கு. சரி ஓகே. நான் மாதிரி இதான் சொந்த ஊரா? எல்லாம் ஒன்றை மாதிரி ஒரு டைப்பாக இருக்கானுங்க. இதுவும் என் ஊர் தான் சார். இதுக்கு முன்னாடி காப்பி தோட்டமாக இருந்துச்சு, எல்லோரும் இங்கே தான் வேலை பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருந்து வேலையும் இல்லை, கூலியும் இல்லை. முக்கால்வாசி பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உழைக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சொல்லு. எங்கேயா இருக்க? ஆமாம், அரண்மனை காட்டில் ஆயத்து போட்டிருக்கல. போட்டிருக்கேன். கழுத்துல தான் தொங்குது. பொண்ணு பேசணுமா? அவகிட்ட கொடுக்காத. சொல்கிறா பாப்பா. சரி ஒயிட் கேக் தானே. அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன்டா, சரியா? அப்புறம் சார், ஏதாவது ஃபோன் கீன் பண்ணுறதுனா இங்கேயே பண்ணிடுங்க. இதுக்கு மேலே உள்ளே போனோம்னா சுத்தமாக சிக்னல் இருக்காது. என்னது சிக்னல் இருக்காதா? அப்போ எமர்ஜென்சினா எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தானே, உங்களுக்கு வாக்கி டாக்கி எல்லாம் தரமாட்டாங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். என் பேச்சை கேட்டு போனோம்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துடலாம் மேடம், அவ்வளோதான். அதெல்லாம் பரவாயில்ல மாறி ப்ரோ. உள்ள கடை தான் இருக்குமா? சிகரெட் வாங்கணும். எருமை சாணி வேணா கிடைக்கும், மூட்டு நட. நீ ஜெரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுடா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, நீ மூட்டு வாங்க. போகலாம் மேடம். Guys, water break here, please. ஹேய், அங்கே போய் பார்க்கலாமா? ப்ரோ, கால் எடுத்தது. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கா ப்ரோ? ரொம்ப அழகாக இருக்குது சார். ஃபோட்டோகிராஃபர் ப்ரோ. இதில் 70-200 mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 2.8 அப்பர்ச்சரில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் வேணும்னா அதுக்கான டைம் நீங்கள் கொடுங்க. நான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே என் ஃபோனில் ஏற்றி கொடுங்களேன் சார். இந்த ஃபோன்லையா ப்ரோ? இதை நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே போனதும் நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடுறேன் ப்ரோ. சாரு, போலாமா? ஆமாம் மாறி ப்ரோ, ஃபாரஸ்ட் கார்டுனா என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க? காட்டுக்குள்ளே எங்களுக்கு எதுவும் பெருசாக வேலை இருக்காது சார்.
ரொம்ப ஆஃபீஸருங்க வந்து ஃபாரஸ்ட் பங்களாவில் தங்குவாங்க. அவங்கள காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு வரணும். நாங்கள் ரெகுலராக போயிட்டு வர பாதையை வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும். இங்கே அனிமல் வாட்ச் ரூம்னு ஒன்று இருக்குது சார். அதில் வாரத்துக்கு ஒரு தடவை போய் மிருகங்களோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன இந்த மானு முயல் முள்ளம் பண்ணிங்க, அவ்வளோதானா? அப்புறம் இந்த கரடி காட்டெருமை பைசன் இதெல்லாம் நிறைய தெரியுது. எது கரடி பைசனா? என்னடா ஜாலியாக போகுது, எந்த ஏழரையும் ஸ்டார்ட் ஆகலையேன்னு பார்த்தேன். தீர்மானம் ஆயிடுச்சு. ஒன்று மாடு முட்டி சாவு, இல்லை கரடி கிட்ட மாட்டி சாவு. டேய், கரடி கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்க, உன்னால அவ்வளோ சீக்கிரமாக சாவடிக்காது. அப்புறம் 2 நாள் வச்சு செஞ்சு சாவடிக்குமா? எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். கரடி வச்சு செஞ்சு மாறி ப்ரோ, இவனா ப்ரோ கரடி வச்சு செஞ்சு சாவடிக்கொன்றான்? இந்த மாதிரி நிறைய கதைங்க ஊருக்குள்ளே இருக்குது சார். அது உண்மையாக இல்லைங்கிறதெல்லாம் தெரியாது. நடு காட்டில் சரக்கு பாட்டில் பிளாஸ்டிக் கப்பா இங்கேயுமா வந்து சரக்கு அடிக்கிறானுங்க. நிலாவில் கூட பாட்டில் கிடக்குங்க சார். ஏன்னா மனுஷன் அங்கேயும் சுற்றி பார்க்க போயிட்டு வந்துருக்கான்ல. ஏய், தண்ணி சத்தம் கேக்குது. ஃபைனலி. ஏய் இரு நானும் வரேன். It's so cold. ஏய் பார்த்து வழுக்கு போகுது. Shall I come? செம்ம கோல்டா இருக்கு. Oh my god, oh my god, oh my god, oh my god, செம்ம cool இருக்கு. ஏய் மீனா. ஏய் சரண் சரண் மேல. ஏய் 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 ஸ்டாப் மீனா. மீனா மேடம் மேடம் சத்தம் போடாது மேடம். இங்கே இவ்வளோ சத்தம் போடக்கூடாது. மிருகங்க தண்ணி குடிக்க வராடா. ஏய் சந்தா கூட்டமாக தான் மேடம் வரும். சொன்னால் கேளுங்க. முன்னாடி 2 கிலோமீட்டர் போனால் வேற ஒரு இடம் இருக்குது. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. மீனா 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 போதும், வெளில வா. மாறி சொல்றது கரெக்ட் தான். ப்ளீஸ். சரண், இதென்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம காடு மேலெல்லாம் பார்த்ததே இல்லையா? வரவன் போகிறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறா, அதுக்கு நீ ஜால்ரா வேற. ஏய் மீனா. மேடம் நீங்கள் நிறைய காடு மலையை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு இது வருஷத்துக்கு 2 நாள் பொழுதுபோக்கு. எங்களுக்கு இதான் வீடு, இதுதான் பொழப்பு. அதுக்கு மரியாதை கொடுத்து வாங்க. உங்கள் பாதுகாப்பு தான் சொல்லணும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஹலோ, எங்கள் பாதுகாப்பை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் பாடி கார்டு ஆக வேணாம். வந்த வேலையை மட்டும் பாருங்கள். மீனா போ. சாரி மாறி. தெரியலடா. ஏய் சிகரெட் சாவர அளவுக்கு மூச்சு வாங்குதுல எரும மாடு. எதுக்கு சிகரெட்? சீக்கில போடு. அம்மா தாயே, என்ன இந்த ஒரு சிகரெட்டாச்சும் நிம்மதி அடிக்க விடுமா? நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். திருந்தவே மாட்டே நீ சத்தியமா. ஒன்று மட்டும் நிச்சயம், இதுதான் என்ன சாவடிக்கு போகுது. இதில் என்ன தச்ச சரக்கு வேற. ச்சே, தலைவலி பின்னுது. ஹலோ, ஹேங் ஓவர்ன்றது நீ அடிக்கிற சரக்குல இல்ல, அடிக்கிற அளவில் இருக்கு. நல்லா எரும மாட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சேன்னு வச்சுக்கோ, இது மாதிரி தான் நடக்கும். முதல்ல சிகரெட்டை கீழே போடு. ஏய் ஏய் ஒன்று மட்டும் உறுதி, இந்த மலையிலே என் உயிர் போகுது. மாறி ப்ரோ, எனக்கு எதாவது ஆச்சுன்னா கீழே கொண்டு போய் சேர்த்துருங்க ப்ரோ. இதுங்களாம் நம்ப முடியாது. எதுக்கு? ஒன்னெல்லாம் சுமந்துட்டு வர முடியாது. அங்கேயே நாய் நறுக்கு ஏதாவது தீனி தான். மேடம் 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 சார், தடை செய்யப்பட்ட பற்றி அங்கே யாரும் போகக்கூடாது சார். கொஞ்சம் கூப்பிடுங்க சார். போனால் பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? வாயா. சொன்னா கேளுங்க சார்.
என்ன சார் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கீங்க 2 பேரும்? பகுதியா? அப்ப கண்டிப்பா உள்ள போணுமே. சார் எதுக்கு சார் அதை பிடிச்சி எழுதிங்க? ஊர்க்காரங்க கேட்டால் யார் சார் பதில் சொல்கிறது? வேற யாரு? நீ தான். இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு போட்டுருக்கு. நானும் அத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்கே நிற்கிறதே தப்பு. முதல்ல கிளம்புங்க. ஹலோ, எதுக்கு இப்போ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஏய், அது என்ன? அது ஏதோ இத்து போய் கிடந்துச்சு, தொட்டேன், விழுந்துருச்சு. அதுக்கு இப்படி குதிக்கிற? சார் மரியாதையாக பேசுங்க. என்ன மணி நீ? ஹலோ, என்ன வாட்ஸ் எ ப்ராப்ளம் மேன்? இது பார் மாதிரி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் எங்களோட வரணும்னு அவசியம் இல்லை. எப்போ பாரு இது பண்ணாத அது பண்ணாத, இது தொடாத அது தொடாதுன்னு. போதும். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இனி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். பெரிய டூரிஸ்ட் கைடு நினைப்பா உனக்கு? நீ ஒரு வாட்ச்மேன், அந்த லெவலில் மட்டும் இரு. ஊர்க்காரன் பார்த்தா ரொம்ப பண்ணுற. மாறி நில்லு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கேன். இது ஓன் காடு தான், இந்த இடம் எங்களுக்கு புதுசு தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் சின்ன பசங்களாட்ட ட்ரீட் பண்ணுறது நல்லா இருக்கா? சார், நான் வாட்ச்மேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எந்த பக்கம் போகணும் போகக்கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த ரூட்டு தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டுக்கிறது உங்களை மாதிரி மலை ஏறி வந்து பொழுதுபோக்காக போட்டா எடுக்கிறவங்களுக்காக கிடையாது. தினம் இந்த பக்கம் வந்து போகிற எங்களை மாதிரி மலைவாழ் மக்களுக்கு. சார் தயவுசெய்து புரிஞ்சுங்க சார். இந்த இடம் அவ்வளோ நல்ல இடம் இல்லை சார். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காங்க சார். கேட்டாலும் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். முதல் இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க சார். மாறி, ட்ரெக்கிங் வருது இங்கே 4 விஷயம் பூசை பார்க்கறதுக்காக தான். இங்கே வந்து நிற்க கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்படி என்ன இங்கே டேஞ்சர் இருக்கு? முதல்ல அதை சொல்லு, அப்புறம் கிளம்பலாம். ஆமா, எங்களுக்கு இப்போ அது தெரிஞ்சே ஆகணும். உண்மையிலே இந்த இடம் டேஞ்சரா மாறி ப்ரோ? சார், உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த காட்டுக்கு நிறைய கதைகள் இருக்கு. இந்த பாதைக்கு அந்த பக்கமாக கெட்ட சக்தி இருக்குன்னு ஊர்க்காரன் நம்புறான். கெட்ட சக்தினா எது? இந்த பேய் பிசா சமாச்சாரமா? சரி, அப்படி ஒன்று இருந்தால் மட்டும் இந்த இத்து போன கேட்டு தண்ணி வராதோ? என்னடா கதை விடுறீங்க? நினச்சேன் என்னடா புதுசாக எதுவும் ஆரம்பிக்கலன்னு. முதல்ல பைசன் கரடி, இப்போ பேய் பிசாசு, அடுத்து என்னப்பா? மேடம், தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த இடத்துல இன்னும் எதுவும் பேச வேணாம். நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. இல்லை, விஷயம் தெரிஞ்சாதான் நான் வருவேன்னு சொன்னால் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக தனியாக போங்க. நான் வந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்கேன். கைஸ், we are halfway. வேறு சாய்ஸ் இல்லை. முதல்ல வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். தென் வில் டீல் வித்.